இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். வெல்கம் டு மை கார்டன் வாய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பைரல் ஹேங்கிங் பிளான்ட்ஸ், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வச்சு இப்படி சுத்துற செடிகளை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், லாங்குவேஜ் புரியாத ஒரு வீடியோ பார்த்தேன். சரி, நம்மளும் நம்ம வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வச்சு இது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரையல் ரஃப்பாக செஞ்சு பார்த்தேன். மற்றபடி இது நல்லா இந்த பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் நம்ம பெயிண்ட் அடித்து நீட்டாக பண்ணலாம். சரி, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இதுக்கு நம்ம வீட்டில் பழைய ஃபேனோட ஷீல்டு, ஃபேன் ஷீல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, மூடி மாதிரி, அது பழசு இருந்துச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப, அதாவது நம்ம அதை ஈஸியாக இதில் செடிகளை கட்டி தொங்க விடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை நான் எப்படி இதை செஞ்சேங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டில் யூஸ் இல்லாத பழைய ஃபேனோட ஷீல்டு, ஃபேன் மூடின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து அதை ஒரு இடத்துல இந்த மாதிரி கவிழ்த்து வச்சு ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு கயிறை கட்டிடணும். அதிலிருந்து எவ்வளோ சுத்தளவு இருக்குது, ரவுண்டாக எவ்வளோ சுத்தளவு இருக்குது, எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி மெஷரிங் டேப் வச்சு அளந்துடணும். அப்படி அளந்து அதை 3ஆக டிவைட் பண்ணணும். 3ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம கயிறு கட்டணும். 3 கயிறு நமக்கு தேவை. அப்போ தான் அது கரெக்டாக நிற்கும். நம்ம கட்டி தொங்க விடும்போது ஈவனாக நிற்கிறதுக்கு 3 கயிறு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி கட்டி நம்ம தொங்க விடணும். அப்படியே நம்ம 3 கயிறுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம அதில் தான் செடிகளெல்லாம் தொங்க விடுறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இனி அந்த கயிறை மேலே முடிச்சு போட்டு அதில் இந்த மாதிரி ஹூக்கு மாட்டணும்னு சொன்னால் ஈஸியாக தொங்க விட வசதியாக இருக்கும். இல்லை நம்ம கயிறில் கூட அந்த மாதிரி ஹூக்கு மாட்டி மேலே கயிறை கட்டி அதில் ஹூக்கு மாட்டி கூட தொங்க விடலாம். ஏன்னே நம்ம செடிகளை எப்படி தொங்க விடுறதுன்னு பார்க்கலாம். நான் பிளாஸ்டிக் பாட்டிலில் இந்த மாதிரி திக்கு நூல் வச்சு, அதாவது அதுதான் வீட்டில் அவைலபிளாக இருந்துச்சு, இந்த நூலை ஈவனாக கட் பண்ணி 4ஆக போட்டிருந்தேன். அது நான் அருந்துராமல் இருக்கிறதுக்கு 4ஆக போட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அளந்து, இது இல்லாமல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வயர் மாதிரி கயிறு இருந்தால் இன்னும் நல்லது. இந்த நூலை விட இது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கிடச்சிதுன்னு சொன்னால் இதில் கட்டலாம். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அதை நம்ம பாதியாக கட் பண்ணி அதை எடுத்துட்டு அது மேலே 2 சைடும் ஒரே லெவலுக்கு ஹோல் போடணும். அதில் தான் நம்ம கயிறு கட்டி தொங்க விட போகிறோம். அதனால் ஒரே லெவலுக்கு இந்த மாதிரி 2 சைடும் ஹோல் போடணும். அதோட அடிப்பகுதியிலையும் 1-2 ஹோல் போடணும், தண்ணி வெளியே போகிறதுக்கு. அப்படி போட்டுட்டு இப்போ அந்த 2 ஹோல்லையும் நம்ம இந்த மாதிரி கயிறு கட்டணும். 2 ஹோல்லையும் கயிறு கட்டி 2 கயிறையும் தனித்தனியாக நம்ம ஃபேன் கவரில் கட்ட போகிறோம். ஒரு கயிறும் நம்ம அளந்து கட்டினா தான் அது ஒழுங்காக நிற்கும். முதல்ல நான் 10 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். 10 இன்ச்சஸ் அந்த நூலை கயிறை அளந்து 10 இன்ச்சஸ் எடுத்து 2 சைடும் கட்டி ஃபஸ்ட்டில் அதை தொங்க விட்டுருக்கேன். இது கண்டிப்பாக 2 கயிறையும் தனித்தனியாக கட்டணும். அது கூட நம்ம அளந்துக்கணும். அதாவது ஒரு கயிறுக்கும் இன்னொரு கயிறுக்கும் இடையில ஒரு 6 டிவிஷன்ஸ், அந்த ஃபேனோட கேப் இருக்குது பாருங்கள், அந்த கிர்லு மாதிரி, அதில் 6 டிவிஷன்ஸ் எடுத்து அதில் கட்டியிருக்கேன். அடுத்த பாட்டில் நம்ம கட்ட போகிறோமே, அதுக்கு ஒரு 16 இன்ச்சஸ் கயிறோட லென்த் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த கிர்ல 6 டிவிஷன்ஸ் விட்டு கட்டணும். ஒரு கயிறுக்கும் இன்னொரு கயிறுக்கும் இடையில 6 டிவிஷன்ஸ் விட்டு கட்டணும். அப்படியே எல்லா கயிறும் எல்லா பாட்டில்ஸையும் நம்ம கட்டி விடணும். அப்போ தான் ஒன்றுக்கொன்று இடிக்காமல், அந்த நூல் ஒன்றுக்கொன்று சிக்காமல் அப்படியே சுற்றி வர்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்படியே அடுத்த நம்ம பாட் தொங்க விடுறதுக்கு அடுத்தது இன்னொரு 6 இன்ச்சஸ் அதிகம் அளக்கணும். 16னா 22,
அதுக்கு அடுத்தது வந்து 28, அந்த மாதிரி 6 இன்ச்சஸ் அதிகம் வச்சு அந்த நூலை கட் பண்ணி நம்ம கட்டி தொங்க விடணும். அதே மாதிரி அந்த கிர்லோட டிவிஷன்ஸும் 6 வச்சோன்னு சொன்னால் ஒரு 10-11 பார்ட்ஸ் நம்ம தொங்க விடலாம். அப்படி நம்ம தொங்க விட்டோம்னு சொன்னால், அதாவது அதை மார்க் பண்ணிக்கணும். ஒரு 6 டிவிஷன்ஸும் மார்க் பண்ணி அப்படியே 6 இன்ச்சஸ் லென்த்தியாக கயிறையும் நம்ம கட் பண்ணி அப்படி தொங்க விட்டோம்னு சொன்னால், அதாவது ஒரு பாட்டிலோட பேஸு அடுத்த பாட்டிலோட டாப் அந்த மாதிரி இருக்கும். அப்போது நம்ம சுற்றி வரும்போது அழகாகவும் இருக்கும். இன்னைக்கு கயிறு வந்து இப்படி ரெண்டையுமே தனித்தனியாக கட்டணும். ஒரு பாட்டிலில் உள்ள 2 கயிறையும் தனித்தனியாக கட்டுறதுனால அந்த கயிறு ஒன்றுக்கு ஒன்று சிக்காது, அந்த பாட்டிலும் ஒன்றுக்கு ஒன்று இடிக்காமல் இருக்கும். ரொம்ப க்ளோஸாக நீங்கள் 2 நூலையும் ஒரே இடத்துல கட்டினீங்கன்னா அந்த நூலும் சிக்கிக்கும், நல்லாவும் இருக்காது. அதனால் கயிறு ஒன்றோடையும் தனித்தனியாக கட்டணும். இப்படி தான் நான் கட்டி அதை தொங்க விட்டுருக்கேன். இப்படி அதை நம்ம அதை காற்றடிக்கும் போதும் நம்ம சுற்றி விடும் போதும் அழகாக சுற்றி வரும். ஸ்பைரல் மாதிரி அழகாக சுற்றி வரும். இன்னொன்று, நம்ம கயிறு கட்டும்போது முதல்லையே நல்ல ஸ்ட்ராங்காக அழுத்தி கட்டக்கூடாது. நம்ம அதாவது ஈஸியாக அவுக்கிற மாதிரி 2 சுற்று சுற்றி அப்படியே விட்டுறணும். அப்போ தான் நமக்கு ஹைட்டு அந்த மாதிரி விட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு திரும்ப நம்ம அதை அவிழ்த்து திரும்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான பிறகு ஸ்ட்ராங்காக கட்டலாம். ஆனால் முதல்ல ஸ்ட்ராங்காக கட்டிட்டு அதை கட் பண்ணி திரும்ப அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ரஃப்பாக சும்மா 2 சுற்றி அப்படியே ஒரு நாட் போட்டுருங்க. அதை அவிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ தான் இது நம்ம முதல்ல வெறும் தொட்டியே கட்டிட்டு ஈவனாக கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மண் போட்டு செடியை நடலாம். நான் வந்து முதல்லையே நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கட்டினேன். அதனால் ஒரு செடியாக அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கட்டுறதுக்கு. ஆனால் நம்ம எம்டியாக தோட்டிகளை நம்ம கட்டி விட்டுட்டு கூட அதில் மண் நிரப்பி புதுசாக செடிகளை நட்டு விடலாம். இதில் நம்ம பூக்கிற செடியை வைக்கணுன்னா கொஞ்சம் மார்னிங் வெயில் படுற இடத்துல தொங்க விட்டால் தான் பூக்கும். அதனால் இது இன்டோர் பிளான்ட் மாதிரி பார்ட்லி ஷேடில் வளரக்கூடிய செடிகளாக நம்ம கிடச்சிதுன்னு சொன்னால் அது பாட்டுக்கு அழகாக வளரும். அது தொங்க விட்டது கூட நம்ம ஓரளவுக்கு தண்ணி ஊற்றுற இடத்துல, நான் வந்து போர்ட்டிகோ பகுதியில் தொங்க விட்டுருக்கேன். அந்த மாதிரி தண்ணி ஊற்றுற இடத்துல நம்ம தொங்க விட்டோம்னு சொன்னால் இன்னும் வசதியாக இருக்கும். பால்கனியில் தொங்க விடலாம், போர்ட்டிகோவில் தொங்க விடலாம், அந்த மாதிரி இடங்களில் மாடியில் தொங்க விடலாம். அப்படி தொங்க விட்டோம்னு சொன்னால் அதுக்கு ஈஸியாக அழகாகவும் இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஸ்பைரல் ஹேங்கிங் நம்ம வச்சோன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அழகான ஒரே கலர் பாட்ஸ் சின்ன தொட்டி கிடச்சிதுன்னு சொன்னால் அதில் இந்த மாதிரி நட்டு தொங்க விட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இது வந்து வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அண்ட் வேஸ்டான ஃபேன் கவர் எல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அழகாக செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.